ஹாய் கைஸ், இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நான் மார்னிங் எழுந்ததும் வாசலில் தான் போய் பார்த்தேன் என்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் வந்துட்டு குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டே இந்த பூவெல்லாம் நான் பறிக்கணும்னு நினச்சேன். பட் மறந்துட்டேன், சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. காலைல பார்த்தது தான் ஞாபகம் வந்து சரி பூ பறித்து கட்டிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு டைம் இருக்குது, 7:30 to 8:30 தான் நல்ல நேரம், அதுக்குள்ளே கிளம்புனா போதும்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்குள்ளே கட்டிடுவோன்ட்டு பூலாம் பறிச்சிட்டேன். அப்படியே எனக்கு 2 டேஸாக சரியான மாதிரி டேப்லெட்டு சிரப்பு எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே சொல்யூஷன் கிடைக்கல. சரி அதனால் துளசியும் பறித்து சாப்பிட்டுட்டு குளித்து ரெடியாகியாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு பொங்கல் மட்டும் கிடையாது, ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை, பாயாசம், பிரியாணி எல்லாமே செய்கிறதுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க வீட்டில். நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். பட் என்னால் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுல பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. மதியமும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வெளில ஏஞ்சி போனேன். சும்மா போய் ரிலாக்ஸாக இருக்கலாமேன்ட்டு. அப்போ தான் என் கண்ணில் கரெக்டாக ஒரு கொய்யாப்பழம் மாட்டிடுச்சு. சரி அதை எப்படியாவது பறிக்கணுமேனு சொல்லிட்டு கீழே தள்ளிவிட்டு பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவை கூப்பிட்டு மீதம் இருந்த எல்லா கொய்யாப்பழத்தையும் பறித்து தர சொல்லி